ஆண்டவராகிய இயேசுவுக்கு கந்தவர்க்கம் பூச வேண்டும் என்று இந்த ஸ்திரீகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதிக இருட்டோடே புறப்பட்டு போகிறார்கள். போகும் பொழுது அங்கே குகையிலே அடக்கம் பண்ணுகிற பழக்கம் இஸ்ரேல் தேசத்திலே. இயேசுவானவரை குகைக்குள்ளாக அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த குகையை ஒரு பெரிய கல் கொண்டுதான் அடைப்பார்கள். இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று இந்த சகோதரிகள் பேசிக்கொண்டு போகும் பொழுது குகையினுடைய கல் அகற்றப்பட்டு இருப்பதையும் அதிலே திறப்பு இருக்கிறதையும் காண்கிறார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இல்லை, மாறாக ஒரு தூதன் அமர்ந்திருக்கிறான். அந்த தூதன் இந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாக இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று குறிப்பிடுகிறதை கண்டு அவர்கள் பயமடைந்தார்கள். அப்பொழுது இந்த காரியத்தை குறித்து போய் சகோதரரிடத்தில் சொல்லுங்கள், கலிலேயா போகச் சொல்லுங்கள், அங்கே கர்த்தரை காண்பீர்கள். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னார், கலிலேயாவிலே என்னை காண்பீர்கள், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு என்று சொன்னபடியே அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவிற்கு போகிறார், நீங்களும் அங்கே போய் அவரை காண்பீர்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஸ்திரீகள் ஓடுகிறார்கள். நாம வெறுமனே மத்தேயுவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் 2 இதில் முடிச்சிடுவார். என்ன அப்படின்னா, வந்தாங்க, தூதனை பார்த்தாங்க, தூதன் இப்படி சொன்னார், ஸ்திரீகளுக்கு கர்த்தர் பொதுவாக தரிசனமானார், பின்பு கலிலேயாவிலே கர்த்தர் மொத்தமாக தரிசனமாய் மேலே கிளம்பி போயிட்டார். ஹல்லேலூயா. அவ்வளோதான் மத்தேயு. அப்போ ஒவ்வொரு அப்போஸ்தலன் சுவிசேஷகனும் ஒவ்வொரு காரியத்தை அதிகமாக எழுதியிருப்பாங்க, சில காரியங்களை குறுகலாக எழுதியிருப்பாங்க. மத்தேயு சுவிசேஷகன் உயிர்த்தெழுதலை பற்றி பெரிய விவரங்களை கொடுக்கல. அதற்கு பிறகு மார்க்கு கொஞ்சம் டெப்தா போவார், லூக்கா அதை விட டெப்தா போவார், அதை விட டெப்தா ஒருத்தர் போவார். யாரு? யோவான் சுவிசேஷகன். இதுல என்ன மார்க் என்ன டிஃபரன்ஸ் காமிச்சார் அப்படின்னா, பொதுவா ஸ்திரீகளுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்பது மத்தேயுவினுடைய வாக்கு. ஆனால் மார்க் சொன்னார், கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேன் மரியாளுக்கு முதலாய் தரிசனமானார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒன்றாதானே வந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி மகதலேன் மரியாளுக்கு மட்டும் தரிசனம் தனித்து கிடைத்தது, மற்ற ஸ்திரீகளுக்கு ஏன் கிடைக்கல? என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்திரீகள் புறப்பட்டு எருசலேம் முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கிற சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் மற்றும் இயேசுவை பின்பற்றின சகோதரர்களுக்கு செய்தியை அறிவிக்க ஓடுகிறாங்க. அப்படி போகும் பொழுது மகதலேன் மரியாள் விசேஷித்த விதமாக அப்போஸ்தலர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்க போகிறாள். அதுதான் யோவான் தன்னுடைய புத்தகத்தில் தெளிவா 20ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும் பொழுது, மகதலேன் மரியாளுடைய செய்தியை கேட்டு சீமோன் பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடுகிறார்கள். யோவான் முந்திக்கொண்டு ஓடுகிறார். ஓடி போய் கல்லறைக்கு முன்னால் நின்று பார்க்கிறார். அவரை முந்திக்கொண்டு சீமோன் பேதுரு உள்ளே ஓடுகிறார். போய் பார்க்கிறார்கள், அங்கே யாரும் இல்லை, இப்போ தூதனும் இல்லை, மாறாக ஒரு சீலை மாத்திரம் தலைமாட்டில் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டு விசுவாசித்தார்கள், கலக்கமும் அடைகிறார்கள், சந்தேகமாகவும் இருக்கிறது, திரும்பி போகிறாங்க. ஆனால் மகதலேன் மரியாள் மட்டும் அந்த இடத்தை விட்டு நகரல, அவள் மாத்திரம் அங்கேயே இருக்கிறாள். இதை பற்றி யோவான் தான் மிக தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறார். இயேசுவானவர் வந்து பக்கத்தில் நிற்கிறார். மகதலேன் மரியாள் தோட்டக்காரர் என்று நினைத்து, கர்த்தரை எங்கே வைத்தீர்கள், அவரை வைத்த இடத்தில் கூறுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவள் கண்களை திறக்கிறார், மரியாளே என்று அழைக்கிறார். அப்பொழுது மகதலேனா மரியாள் குறிப்பிடுகிறாள், போதகரே, ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தொடாதே, நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போக வேண்டும், நீ போய் என் சகோதரருக்கு காரியத்தை அறிவி என்று அனுப்பி வைக்கிறார். இதுதான் முதல் தரிசனம். ஹல்லேலூயா. இந்த முதல் தரிசனத்தை பற்றிய தகவலை நமக்கு கொடுப்பது மார்க்கு சுவிசேஷகன். அதை பற்றிய தெளிவான, அது எப்படி நடந்தது என்பதை மிக தெளிவாய் நமக்கு எழுதி கொடுத்திருப்பது யோவான் அப்போஸ்தலன். இது முதல் தரிசனம். இரண்டாவது தரிசனம், மற்ற ஸ்திரீகள் ஓடுகிறார்கள் செய்தியை அறிவிக்க. அப்படி ஓடும் பொழுது இயேசுவானவர் எதிர்கொண்டு வந்து வாழ்க என்றார். அப்பொழுது ஸ்திரீகள் எல்லாரும் அவரை பணிந்து கொண்டார்கள். இது கர்த்தர் அளித்த இரண்டாவது தரிசனம். இதுல ஒரு அருமையான காரியம் இருக்கு. இந்த அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் அவர் தென்படுவார் என்கிற ஒரு வார்த்தை நிறைவேறுது.
இயேசுவோடு 3.5 வருஷம் நடந்தாங்க, சாப்பிட்டாங்க, புசிச்சாங்க, குடிச்சாங்க, உறங்கினாங்க. அவருடைய உவமைகளுக்கு தனித்துவமான விளக்கங்களை ரகசியமாய் பெற்றுக்கொண்டாங்க, அழைப்பை பெற்றாங்க, நிறைய தீர்க்க தரிசன ரகசியங்களை பெற்றுக்கொண்டாங்க அப்போஸ்தலர்கள். ஆனால் கர்த்தர் முதல் 2 தரிசனங்களை கொடுத்தது அப்போஸ்தலர்களுக்கு அல்ல, மாறாக தன்னை தேடி அந்த அதிகாலை நேரத்தில் இருட்டிலும் புறப்பட்டு வந்த ஸ்திரீகளுக்கு தான். எல்லாரும் பயத்தினால சூழப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமானியர்களும் பிரதான ஆசாரியர்களும் யூதர்களுடைய மூப்பர்களும் தங்களையும் ஏதாவது செய்து விடுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின எல்லா சீஷர்கள் அப்போஸ்தலர்களும் அறைக்குள்ளாக கதவை சாத்தி கொண்டு எருசலேமுக்குள்ளே பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்திரீகளுக்கு பாருங்க, பயம் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் பூச வேண்டும் என்கிற வாஞ்சை, அது மட்டுமல்ல அவருடைய சரீரத்தை காண வேண்டும் என்கிற வாஞ்சை. அதிலும் அதிகாலையில அதிக இரட்டோடு புறப்பட்டு போகிறாங்க. காவலாளர்களை குறித்த பயமும் அவர்களுக்கு கிடையாது. இன்னொன்று, கல்லை இவர்களுக்காக யார் புரட்டுவார்கள் என்றும் இவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய பயங்கரமான கல். இந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த கல்லை புரட்ட முடியாது. ஆனாலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவருக்கு கந்தவர்க்கம் பூச வேண்டும் என்கிற அன்பு நெருக்கியேவ புறப்பட்டு போனார்கள். அப்படி புறப்பட்டு போனதினால தான் அதிலும் அதிக அன்பு செலுத்தியது யாரு? மகதலேனா மரியாள். மற்ற ஸ்திரீகள் எல்லாம் செய்தியை கேட்ட உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா மகதலேன் மரியாளுக்கு மனம் போகவே இல்லை. எப்படியாவது அவருடைய சரீரத்தை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அதை 2 விதமா கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு, உயிர் தெழுந்த செய்தியை மற்ற ஸ்திரீகள் விசுவாசிச்சதுனாலதான் ஓடுனாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு மாத்திரம் இன்னும் சரியான விசுவாசம் வரலையான்னு தெரியல, சரீரத்தை பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. சரீரத்தை எங்க வைத்தீங்க? அவர் என்ன சொன்னாரு? தூதன், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்க இல்ல, போய் சகோதரர்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்ன மகதலேன் மரியாள் இன்னும் சரீரத்தை, உயிரற்ற சரீரத்தை தேடுது. ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு இன்னும் தெளிவான பிரத்யட்சமான தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். இந்த 2 தரிசனமும் முடிந்த பிறகு 3வது தரிசனம் சீமோன் பேதுருவுக்கான தரிசனம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்போ சவுல் ஆகிய பவுல் ரட்சிக்கப்படுகிறார். தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தமஸ்கு பட்டணத்திலே அவர் ஊழியக்காரனா மாறிட்டாரு. அங்கவே அவர் பயங்கரமா சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய சாட்சி அங்கே ஏற்கனவே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய சாட்சியை பார்க்கிலும் பலத்த சாட்சியாயிருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களை எல்லாம் கலங்க பண்ணுகிறது. அவரை கொலை செய்ய அவர்கள் திட்டமிடும் அளவுக்கு பலத்த சாட்சியா அங்கே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனை தொடர்ந்து அவர் எருசலேம் வராரு. அப்ப பேதுருவை மீட் பண்றாரு. அவனிடத்துல 15 நாள் தங்குகிறார். அதனை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுள் 4 பேரில் ஒருவனாகிய யாக்கோபையும் சந்திக்கிறார். இந்த 2 பேரும் 2 தகவல் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, கர்த்தர் யார் யாருக்கு எந்தெந்த வரிசையில தரிசனமானார் என்கிற செய்தி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5, 6, 7. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். 7ஆம் வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பாருங்க, 3வது தரிசனம் யாருக்கு அப்படின்னா, கேபா என்னப்பட்ட சீமோன் பேதுருவுக்கு முதல் தரிசனம்
மகதலேனா மரியாளுக்கு இரண்டாவது தரிசனம், அவரோடு கூட வந்த யாக்கோபின் தாய் ஆகிய மரியாள், சலோமே எண்ணப்பட்ட பெண், இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து முடித்த பிறகு மூன்றாவதாக அவர் தம்மை வெளிப்படுத்தினது தம்முடைய சீஷர்களில் எல்லாம் முதன்மையானவனாக தாம் ஏற்படுத்தின கேபா எண்ணப்பட்ட சீமோன் பேதுருவுக்கு. இதற்கு மார்க்கும் சாட்சி பகர்றாரு, அப்போஸ்தலனாகிய பிந்தைய அப்போஸ்தலனாகிய பவுலும் சாட்சி பகர்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த ஸ்திரீகளுக்கு பிறகு கேபாவுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. பின்பு 12 தரிசனமானார். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. சண்டேல தான் இது எல்லாமே நடக்குது. அதிகாலைக்குள்ள ஸ்திரீகளுக்கு தரிசனம், மதியம் அல்லது சாயங்காலத்துக்குள்ள சீமோன் பேதுருவுக்கு தரிசனம், நான்காவது எம்மாவுஸ் தரிசனம். எம்மாவுஸ் தரிசனத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிலேயாபா என்னப்பட்ட ஒரு சீஷன் மற்றும் அவனோடு கூட பெயர் குறிப்பிடப்படாத இன்னொரு சீஷன், 2 பேரும் எருசலேமில் இருந்து அன்னைக்கு சண்டே சாயங்காலமே இந்த காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டவர்களாக, எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த காரியங்களை கேள்விப்பட்டவர்களாய்? ஸ்திரீகள் வந்து அறிவிச்சாங்க பாருங்க, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், தூதனும் சொன்னான், நாங்களும் பார்த்தோம் என்று சொன்ன காரியங்களை விசுவாசிக்காமல் இருந்த சீஷர்களுள் 2 பேர் தங்கள் ஊராகிய எம்மாவுஸை நோக்கி சாயங்கால வேளையில புறப்படுறாங்க. அவங்க புறப்பட்டு போகும் பொழுது துக்கமுகமாய் போகிறாங்க. இயேசுவானவர் அவர்களோடு கூட நடந்து வருகிறார். நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, துக்கமுகமாய் பேசிக்கொண்டு போகிறது என்ன என்று விசாரிக்கும் பொழுது, இந்த நாட்களிலே எருசலேமில் நடந்த காரியங்களை குறித்து அறியாதவராய் நீர் இருக்க அந்நியரா அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வளவு பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, நீங்க யாரோ ஒருத்தர் மாதிரி எருசலேமுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி எங்க கிட்ட இப்படிலாம் கேட்குறீங்க, அந்நியன் மனுஷன் மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, இயேசுவானவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தோம், நம்பி இருந்தோம். ஆனால் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படி இருக்க எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு போன சில ஸ்திரீகள் கல்லறையினுடைய கதவு திறந்திருப்பதாகவும் அங்கே ஒரு தூதனை கண்டதாகவும் அந்த தூதன் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதாகவும் எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதை நாங்கள் நம்புவதா இல்லையா என்று எங்களுக்கு புரியல என்று பேசிக்கொண்டு போறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கியங்களை எல்லாம் நம்புகிறதற்கு விசுவாசம் இல்லாத கடின இருதயம் அவிசுவாசம் உள்ள சந்ததியாய் அவர்கள் இருப்பதை கண்டு கடிந்து கொண்டு, மோசே முதலாக தன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன சகல தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவானவர் கொலை செய்யப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காண்பித்து விளக்கம் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்மாவுஸ் கிராமம் வந்துருச்சு. 8 மைல் தூரம் வந்தவுடனே ஆண்டவர் அந்த கிராமத்தை தாண்டி இன்னொரு ஊருக்கு போகிறவர் போல தன்னை காண்பிக்கிறார். அப்பொழுது சாயங்கால வேலையாயிற்று, எங்களிடத்தில் ராத் தங்கும் என்று அவர்கள் அழைக்க வீட்டுக்குள் மூவரும் பிரவேசிக்கிறார்கள். அப்பம் பிடும் போது இயேசுவானவர் தன் பாணியிலே அப்பத்தை ஏறெடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அப்பத்தை பிடும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். உடனடியாக ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போகிறார். அப்ப சொல்றாங்க, அவர் வழியிலே வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காண்பித்த பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. எம்மாவுஸ் தரிசனத்தை பார்த்த அந்த சீஷர்கள் அந்த ராத்திரியிலேயே இப்பொழுதே எருசலேமுக்கு திரும்பி போய் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார் என்கிற செய்தியை, நற்செய்தியை சொல்ல வேண்டும். கர்த்தர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தது உண்மைதான், நம்ம சந்தேகப்படக்கூடாது என்று சொல்வதற்காக ராத்திரியே புறப்பட்டு ஓடுகிறார்கள். ஓடி வீட்டுக்குள் வரும் பொழுது இவர்கள் வாயை திறப்பதற்குள்ள அங்க ஒரு செய்தி காத்திருக்கிறது. எருசலேமிலே மேல் வீட்டிலே காத்திருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், அவர் சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. கேபாவுக்கு கர்த்தர் எப்படி தரிசனமானார் என்பதை பற்றி டீட்டெயிலா யாரும் எழுதல. ஆனால் கேபாவுக்கு தரிசனமானார் என்பதற்கு லூக்காவும் சாட்சி பகர்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி பகர்கிறார், மற்றும் மார்க்குவும் சாட்சி பகர்கிறார். ஆனால் எப்படி தரிசனமானார் என்பதற்கு சாட்சி இல்லை. பாருங்க, எது 3ஆவது தரிசனம் அப்படின்னா, கேபாவுக்கு கர்த்தர் தரிசனமானதுதான் 3ஆவது தரிசனம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேளையில நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா,
இந்த 2 பேரு எம்மாவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இப்படி எந்த செய்தியையும் அவங்க கேள்விப்படல. அவங்க கேட்டது எல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு தரிசனமானார். அதை மட்டும் கேட்டுட்டு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு போறாங்க. எங்களிடத்தில் இருந்து புறப்பட்ட ஸ்திரீகள் போய் பார்த்தப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற தூதனுடைய செய்தியை கேட்டு எங்களை பிரமிக்க பண்ணினாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ளே கூட ஆண்டவர் இங்கேயும் தரிசனமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அது எப்படி அப்படின்னா, நம்ம ஆண்டவர் 600 கோடி பேருக்கும் கூட தரிசனமாவார். ஹல்லேலூயா. அங்கே 2 பேர் கூட எம்மாவுஸ்ல பேசிக்கொண்டு போகும் பொழுதே நம்முடைய ஆண்டவரால இன்னொரு இடத்துல தரிசனமாக முடியுமா, முடியாதா? நிச்சயம் முடியும். அப்படி தரிசனமாக இருக்க முடியும். அதனாலதான் இவங்க வரும் பொழுது அந்த செய்தி இவர்களுக்கு புதிதா இருந்தது. அப்ப முதல் தரிசனம் மகதலேனா மரியாள், 2வது தரிசனம் ஸ்திரீகளுக்கு, 3வது கேபா என்கிற சீமோன் பேதுருவுக்கு, 4வது எம்மாவுஸ் தரிசனம். இந்த எம்மாவுஸ் தரிசனத்தை பற்றியும் சீமோன் பேதுருவுக்கான தரிசனத்தை பற்றியும் இருதரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த தரிசனத்தை பற்றி இவங்க சொல்லு, அந்த தரிசனத்தை பற்றி அவங்க சொல்லு. 2 தரிசனங்களுக்கும் மத்தியில் ஒரு புதிய தரிசனம் ஆண்டவரே வந்து நிற்கிறார். ஆமென். Where there is faith, there is God. இப்போ 2 தரப்புக்கும் விசுவாசம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் வந்துருச்சு. இவங்களும் வந்து சொன்னதுனால விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த இடத்திலே கர்த்தர் தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. தரிசனங்கள் ஒன்றும் கூடுகிற இடத்துல இன்னொரு புதிய தரிசனம் பிறக்கும். ஒருத்தர் இல்லாம போயிட்டார். யாரு? திதிமு எண்ணப்பட்ட தோமா. இந்த காரியத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலன் தெளிவாய் பேசுறார். 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்குண்டே கர்த்தர் ஸ்பெஷலா வர்றார். இப்போ இந்த தரிசனம் முடிஞ்சிடுச்சு. அதாவது பூட்டிய வீட்டுக்குள்ள கர்த்தர் தரிசனமான பின்பு தோமா வெளியில போயிட்டார், இயேசுவும் போயிட்டார், இவர் வந்துட்டார். வந்த உடனே கர்த்தர் வந்தார், எங்களுக்கெல்லாம் தரிசனமானார். எம்மாவுஸ்ல தரிசனமானார், சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு, ஸ்திரீகளுக்கெல்லாம் தரிசனமானார். எங்க முன்னாடி பொரித்த மீன் கண்டத்தை சாப்பிட்டாரு, தேன் கூட்டு துணிக்கையை சாப்பிட்டாரு, கால் இருந்துச்சு, கை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவரே சொன்னாரு, நான் ஆவி இல்ல மனுஷன், பாருங்க ஆளுக்கு ஆவிக்கு கால் இருக்காது, கை இருக்காது அப்படின்லாம் சொன்னாரு. அப்படின்னா நீ என்ன வேணா சொல்லு. அவன் சொல்லிட்டான் சிம்பிளா. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். என்ன ஆண்டவர் நான் நம்பணும், அவ்வளோதானே. வரட்டுமே, உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு வரட்டுமே. அவரு வந்து தன் கையை காண்பிக்கட்டும், காலை காண்பிக்கட்டும், விழாவை காண்பிக்கட்டும். நான் பார்ப்பேன் அந்த துளை எவ்வளோ ஆழமா இருக்குன்னு விரல் விட்டு நான் பார்த்து அப்புறம் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அமைதியாக விட்டுட்டார். 1 வாரம் லீவ் விட்டார் ஆண்டவர். அடுத்த வாரம் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் எல்லாம் மொத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இதே மாதிரி பூட்டிய வீட்டுக்குள்ள உள்ள வந்து சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு சொன்னார். முதல்ல அவனை தான் பார்த்தார். இங்க வா, நீ என்ன சொன்ன? ஓ வந்து கை போடு, காயத்தை பார், விழாவில் கை போடுன்னு சொன்ன, வா விரல போடு நீ அப்படின்னாரு ஆண்டவர். என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பம்பினார். அப்ப ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார்? அதில் நாம தான். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் கண்டு விசுவாசிச்சாங்க, கண்டதினால ரத்தம் சிந்தினாங்க. பிதாவானவருக்கு ஒரே பேரான மகிமையை அவரிடத்துல கண்டதினாலே, அவர் கிறிஸ்து தான் மெய்யாகவே உலக ரட்சகர், பிதாவினுடைய குமாரன், உலகத்திலே வரப்போகிற ரட்சகர், மேசியா, எல்லாத்தையும் கண் கூட பார்த்து அப்புறம் தான் விசுவாசிச்சாங்க. ஆனா நாம எல்லாத்தையும் கேள்விப்பட்டதினாலே விசுவாசித்தோம். அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் நாம தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கடைசி கால சபை அப்படின்னா சும்மா கிடையாது. கடைசி கால சபை என்பது விசேஷித்தமானது. பிந்தினோர் முந்தினோர் அவர், முந்தினோர் பிந்தினோர் அவர். இந்த கடைசி கால சபை கர்த்தருக்காக செய்ய போகிற காரியங்கள் முந்தினவர்கள் செய்தவற்றை பார்க்கிலும் பயங்கரமாய் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்து திபேரியா. இதற்கு முன்னால ஒரு மிக முக்கியமான தரிசனம் இருக்கு. அக்கார்டிங் டு அப்போஸ்தல் பாலினுடைய வார்த்தையின்படியே பார்த்தா 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனம் ஆனார். இதுதான் மத்தேயு பேசியிருந்தார். எங்கெங்க? அப்படியே வாங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள்.
சிலரோ சந்தேகப்பட்டார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும், கவனிங்க. கலிலேயா தீர்க்க தரிசனம் என்பது எது தெரியுமா? சரியா சொல்லணும் அப்படின்னா, பவுல் சொன்னார் பாத்தீங்களா, 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் கூட. காரணம் என்ன தெரியுமா? எருசலேம்ல 500 பேரை கர்த்தர் மொத்தமாய் சந்திப்பதற்கான இடம் என்பது இல்லை. ஏனென்றால் யூதர்களுக்கு பயந்ததினால் ஏற்கனவே அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலிலேயாவுக்கு போகணும் என்றால் நீண்ட தூரம், அது ஒரு தனி தேசம். எருசலேம் யூதேயா தேசத்துல இருக்கு, கலிலேயா மேல இருக்கு, நடுவுல சமாரியான ஒரு தேசம் இருக்கு. சோ இம்மீடியட்லி புறப்பட்டு போய் அங்கே கர்த்தரை பார்க்க முடியாது. அன்னைக்கே புறப்பட்டு கலிலேயாவுக்கு ஒரு நாள்ல போகவும் முடியாது, அது ஒரு தனி தேசம். நான் திரும்ப சொல்றேன், இஸ்ரேல் அன்னைக்கு 3 நாடா இருந்துச்சு. பலஸ்தீனா மேல கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே யூதேயா தேசம். நீங்க யூதேயால இருந்து போகணும்னா போகணும், பெரிய தூரம். அப்போ ஒரே நாள்ல புறப்பட்டு போக முடியாது. சோ நடந்தது என்ன அப்படின்னா, கலிலேயாவில் இருந்த ஒரு மலையில தன்னை பின்பற்றுகிற எல்லா சீஷர்கள், புரிஞ்சுக்கணும், அப்போஸ்தலர்கள் வேற, சகோதரர்கள் என்பது வேற. சகோதரர்கள் அநேகர் இருந்தாங்க. இயேசுவை பின்பற்றினவங்க 500க்கும் மேற்பட்டவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். இயேசு 11 ஏற்கனவே தரிசனம் ஆயிட்டார். இப்ப யாருக்கு அவர் தம்மை காண்பிக்கணும் அப்படின்னா, தம்மை பின்பற்றுகிற பொதுவான விசுவாசிகளுக்கு தான் தன்னை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்கு ஏற்கனவே தன்னை வெளிப்படுத்திட்டார். எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு ஏற்கனவே தன்னை வெளிப்படுத்திட்டார். திதிமு எண்ணப்பட்ட தோமாவுக்கும் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். சோ இதற்காக மறுபடியும் அவங்க கலிலேயாவுக்கு புறப்பட்டு போய் தான் இயேசுவை பார்க்கணும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ யாருக்கு வெளிப்படுத்தணும்னா, பொதுவான பல்வேறு விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தணும். அதற்கு பெரிய ஒரு இடம் வேண்டும். ஆண்டவர் முன்னாடியே சொன்னது என்னன்னா, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவிலே என்னை காண்பீர்கள்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவில் என்னை காண்பீர்கள்னு முன்கூட்டியே சொல்லி இருந்தபடியே ஸ்திரீகள் மூலம் மற்றும் ஏற்கனவே இயேசுவை பார்த்தவர்கள் மூலம் செய்தி அனுப்பப்பட்டு இயேசுவை பார்க்க கலிலேயாவுக்கு வாருங்கள் என்று கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் மத்தியிலே இயேசு தரிசனமானார். அதுதான் பவுல் சொன்னார் பாருங்க, 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு பின்னாடி தரிசனமானார். 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு கர்த்தர் தம்மை மலையிலே வெளிப்படுத்துகிறார். அது எங்க அப்படின்னா, கலிலேயாவிலே இப்படி ஒரு மலை இருக்கு. அது வந்து நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் தரிசனமான ஒரு மலை அங்க இருக்கு. அவர் ஏற்கனவே அந்த மலைக்கு போயிருக்கிறார், தம்முடைய சீஷர்களோடு அந்த இடத்துல சஞ்சரித்திருக்கிறார். அந்த இடத்துல தான் மொத்தமாய் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கவனிங்க, இதற்கு பிறகு ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார் அப்படின்னா, அது முந்தி இருக்கலாம் பிந்தி இருக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கும் கர்த்தர் தரிசனமானார். ஹல்லேலூயா. அதை யார் தான் சொன்னா? யாக்கோபை பவுல் போய் சந்திச்சார். இல்ல, 15 நாள் கேபாவின் இடத்துல பேதுருவின் இடத்துல தங்கி இருந்தேன். அதற்கு பிறகு கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர நான் ஒருவனையும் பார்க்கலன்னு சொன்னார் பாருங்க. அப்போ அந்த யாக்கோபு சொன்னார், கர்த்தர் எனக்கு இப்படி தரிசனமானார். பிரைஸ் தி லார்ட். சோ அதுவும் சேர்ந்து விட்டது. இதற்கு அடுத்து இருக்கிறது 2 தரிசனங்கள். ஒன்று திபேரியா கடற்கரை தரிசனம், கடைசியானது ஒலிவமலை தரிசனம். திபேரியா கடற்கரை தரிசனத்துல என்ன நடக்குது? யோவான் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் திபேரியா கடற்கரை தரிசனம். இதுல நாத்தான்வேல் என்கிற பர்த்தலோமேயு, நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபியூஸா இருக்கும் வாசிக்கும் போதெல்லாம். இந்த நாத்தான்வேலுங்கிறவர் ஃபர்ஸ்டே வந்துடுறார். ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கும் போதே வந்துடுவார். பிலிப்பும் நாத்தான்வேலும் தான் ஒன்னா வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே இருக்காது. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இருக்கு. அவர் பேர் என்ன? பர்த்தலோமேயு. ஹல்லேலூயா. தோமா, பர்த்தலோமேயு, இந்த நேம் வரும். நீங்க 12 அப்போஸ்தலர்கள்ல பர்த்தலோமேயும் ஒருத்தர்.
அவர் தான் அந்த நாத்தானியல். அவர் எப்பயும் யூதர்களுக்கு 2-3 நாமங்கள் இருக்கும் இல்லையா? நமக்கே இருக்குது. என் பேரை நீங்க நீட்டி வாசிச்சிங்கன்னு சொன்னா அது பாட்டு லெங்க்தா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி யூதர்களுக்கு நிறைய பேர் இருக்கும். அதுல ஒரு பேர் தான். கவனிங்க, இவங்க எல்லாரும் மீன் பிடிக்கும்படி கடல்ல இறங்குறாங்க. அதாவது திபேரியா கடல்னா ஏரி தான். அங்க வந்து கடல் கிடையாது, ஒரு ஏரி தான். சின்னதாக தான் இருக்கும், பார்க்க அது கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போகும் பொழுது கரையிலே கர்த்தர் நிற்பார். ஆமா, அப்போ பேதுரு கண்டுபிடிச்சிடுவாங்க அது வந்து கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு உடனே அவர் ஏதாவது எமோஷனல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் கர்த்தரை பார்த்ததுக்கும் சம்பந்தம் இல்லாமல் துணியை கட்டிக்கிட்டு தண்ணியில் குடிச்சதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒன்றுமே இருக்கு. ஏதாவது நம்மளுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கிறிஸ்டியன்ஸ்லேயே சில பேர் இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவதுலாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எது பிரியமாக நினைக்கிறாரோ அதை தான் செய்யணும். அல்லேலூயா. இதான் தரிசனம் இல்லாதது. எதுவுமே தரிசனம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? அப்ப என்ன நடக்குது? பேதுரு ஏற்கனவே ஆண்டவரை மறுதலித்து அந்த இடத்துல ஒரு மாதிரி மனவேதனைப்பட்டு ஒரு சஞ்சலமான நிலைமையில் இருக்கார். கில்ட்டி கான்ஷியஸ். அவருக்கு ஒரு மாதிரி குற்ற மனசாட்சி உறுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை தலைவனா தூக்கி உயரத்தில் வச்சாரு. ஆனா கடைசியில் நாம இன்னைக்கு கடைசியா ஒருத்தவனா நிக்கிறோம். நம்மள மறுபடியும் டீம்ல சேர்த்துக்குவாரான்றதே டவுட்டா இருக்குதே அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கிட்டத்தட்ட மறுபடியும் மீனவன் ஆயிட்டார். ஆதியில இருந்த வேலைக்கு அவரே போயிட்டார். ஏன்னா அவருடைய பாவம் அந்த அளவுக்கு மனசாட்சியை போட்டு உறுத்துது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? வந்ததே இன்னைக்கு பேதுருவை மறுபடியும் அந்த ஆதி ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் வந்தார். விழுந்து போன நிலைமையிலிருந்து, தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி அந்த இடத்துல மறுபடியும் வச்சு, உன் அழைப்பை, உன் மேல நான் வைத்த திட்டத்தை ஒருபோதும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிலைநிறுத்த வந்தார். அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கரைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் ஏற்கனவே மீன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களை அவர் சாப்பிட சொல்றாரு. அப்போதான் அவன் கேட்கிறாரு, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். அப்போ சொன்னா அவன் நேசிக்கிறான். அப்ப ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆனால் அழைப்பு மறுபடி புதுப்பிக்கப்படுகிறது. காலிங் என்னவாகுது? போ, புதுப்பிக்கப்படுகிறது. முன்னாடி ஒரு காலிங் கொடுத்தார். என்ன அப்படின்னா, நீ பேதுருவாயிருக்கிறாய், உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதன் மேல் மேற்கொள்ளுவதில். அப்போ ஒரு பெரிய காலிங் கொடுத்தார். தலைவன்டா நீ, பிரின்ஸ் ஆஃப் அப்போஸ்தல்ஸ் அப்படின்னு. அதை அவர் இழந்துட்டார். இப்போ அவர் இழக்கல, அவர் இழந்துட்டு தான் நினைச்சுக்கிட்டார். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அவரை தள்ளல. வார்த்தைன்னா வார்த்தை தான். அவன் தவறு செய்தாலும் திரும்பி ஓடி போய் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். கில்ட்டி கான்ஷியஸ்ல, குற்ற மனசாட்சியில கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. பேதுரு அப்படிதான் விலகி இருக்காரு. மீனவ தொழிலுக்கு மறுபடியும் போனார். ஆண்டவர் பார்த்தார், ஆஹா, மறுபடியும் வலையை எடுத்து இவன் கடல்ல வித்துறான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லிதானே கூப்பிட்டேன். ஆனா நீ வலையை எங்க வீசுவேன்னு பார்த்தா அங்க வீசுற. காரணம், நீ மறுதளிச்சுட்டேன். அப்ப ஆண்டவர் வந்தார், என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ நானே மறுபடியும் உன்னை கூப்பிடணும், அவ்வளவுதானே. கூப்பிட்டா போச்சு. அப்படி கூப்பிடுறாரு ஆண்டவர். 3 முறை கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு. ஐ லவ் யூ டேடி ஆண்டவரே அப்படின்னா, பாஸ்டர் அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்ன, அப்படியே ஆடுகளை மேய் அப்படின்னாரு. 3வது முறை சொல்லும்போது இந்த ஆளுக்கு வேற ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. என்னது? இவன் 3 தடவை மறுதளிச்சது ஞாபகம் வந்துருச்சு. அவர் யதார்த்தமா தான் கேட்டார். அப்படிதான் ஆண்டவர் கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா பாருங்க. நம்ம ஆளுக்கு ஆகா, இவர் 3 தடவை நம்ம மறுதளிச்சதை நம்மளை குத்தி காட்டுறாருப்பா 3 தடவை சொல்லி, நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவ்வளவு பெரிய தவறை செய்த ஒருத்தவனை மறுபடியும் கூப்பிட்டு தன் சபைகளுக்கெல்லாம் தலைவனாக்கி அவன் அப்போஸ்தலர்களின் இளவரசன் ஆக்கப்பட்டான். பிரியமானவர்களே, பேதுருவுக்கு ஒரு புதிய காரியம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அதே ஆள் தான் போய் பிரசங்கம் பண்ணாரு. பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மறுபடியும் பிரசங்கம் பண்ணார். 5000 பேர் ஏறக்குறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருவினுடைய நிழல் படுமா அப்படின்னு சொல்லி வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வந்து படுக்கையில ரோட்ல போட்டாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த பேதுரு தாங்க இந்த பேதுரு. விழுந்து பாவத்துல அப்படி இப்படி கிடந்ததெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் நினைச்சா நாளைக்கு உங்களை எடுத்து வேற மாதிரி பயன்படுத்த முடியும். ஆமென். டைம் இல்லை. கடைசியான ஒரு தரிசனம். ஆமா, மார்க்குக்கு வாங்க, 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 19ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இது ஒரு வார்த்தை. இது ஒலிவமலை தரிசனம், கடைசி தரிசனம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய 11 அப்போஸ்தலர்களை கூட்டிக் கொண்டு ஒலிவமலை என்னப்பட்ட மலைக்கு போனார். அங்க போய் அவர்களுக்கு முன்பாக, நீங்க எருசலேம்ல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக வேற எங்கேயும் வெளியில போகாம எருசலேமிலேயே காத்திருங்கள். என்ன பிதாவின் வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவி அருளப்படும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமிலேயே காத்திருங்கள்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மேகம் அவர்கள் கண்களுக்கு மறைவாய் அவர்களை எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா.
அதுதான் கடைசி தரிசனம், ஒலிவமலை தரிசனம். இன்னொரு இடத்துல வேறு ஒருத்தர் பெத்தானியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்னாடி எழுந்தருளி. பெத்தானியா என்பது ஒலிவமலை தான். ஆமென். பெத்தானியா இருக்கிற இடத்துல தான் ஒலிவமலை இருக்கு. ஸோ எல்லாம் வேற வேற கிடையாது, வேறு வேறு வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ள எல்லாம் ஒண்ணுதான். அப்படி போகும் பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கும் பொழுது அவர் போயிட்டாரு. 2 தூதர்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை எண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி குறிப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒலிவமலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அதே ஒலிவமலையில தான் பகிரங்க வருகை அன்னைக்கு இயேசு வரப்போகிறார். சாட்சியின் வசனம் சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். எங்க? எருசலேமுக்கு எதிரே கிழக்க இருக்கிற ஒலிவமலையின் மேல நிற்குமா. எந்நாளிலே? கர்த்தருடைய நாள் எண்ணப்பட்ட பகிரங்க வருகையின் நாளில் எந்த மலையிலிருந்து போனாரோ அதே மலையில தான் திரும்ப அவருடைய பாதம் வந்து நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை அவருடைய பாதம் பட்டு தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா 2ஆய் பிளந்து போம். ஒரு பாதி வடபக்கத்திலே சாயும், மறுபாதி தென் பக்கத்திலே சாயும். தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருகையில் முடிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. ஆமென் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு வருகை இருக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை. அதுக்காகத்தான் சபை காத்து கொண்டிருக்கு. உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்ந்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல சாட்சியுள்ள ஜீவியத்தை நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபையையும் வல்லமையையும் உண்மையையும் தரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன்.